பிரபல நடிகர் விஜய் ஆண்டனி நடித்து தயாரித்துள்ள சக்தி திருமகன் படம் தனது கதையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கதையை 2022ஆம் ஆண்டு ட்ரீம்ஸ் வாரியர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்திற்கு வழங்கியதாகவும், அந்த கதையின் அடிப்படையில் உருவாக்கியுள்ள சக்தி திருமகன் படத்திற்கு தனக்கு சரியான அங்கீகாரம் தரப்படவில்லை என இளம் டைரக்டர் சுபாஷ் சுந்தர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது பற்றிய விவரம் வருமாறு. தமிழ் பெயரோடு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடக்கக்கூடாது. நாங்கள் பண்ணது கடைசியாக இருக்கும். ஏன்னா துரதிருஷ்டவசமாக என்னுடைய சன் சுபாஷ் சுந்தருடைய கதை வந்து கேள்விப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரமாக இருக்குது. அதுக்காக நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். திருப்பி அதை நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கவே கூடாது. நம்ம தமிழ் பெயரோடு அதான் என்னுடைய ஆசை. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. கேள்வி கேட்குறீங்க இல்லை நான் ஆரம்பிக்கிறேன். இதை பற்றி நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நான் இப்போ வந்து இசையமைப்பாளராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பாடல்கள் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஹிந்தி ஆர்டிஸ்டாக ஸ்பாட்டிஃபை அமேசான்லாம் என்னோட பேர் தேடிங்கன்னா இருக்கோம். கடந்த 2 வருஷமா இசையில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018 கதை சார்ந்த ஆர்வம் இருந்துச்சு. கதையில் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு எப்படி அந்த ஆர்வம் இருந்ததுன்னா, அப்போ தெரிஞ்சு ஒரு 30 வருஷமா இருக்காரு. ஸோ வீட்டில் அவர் கதையை பற்றி பேசுவார். அவரோட லட்சியத்தை பற்றி பேசிட்டு இருப்பார். அதில் இன்ஸ்பயர் ஆனதுனால தான் நான் வந்து சரி நம்ம சினிமாவில் போகணும் கதையை ரெடி பண்ணணும். அதே டைமில் நான் நல்லா படித்ததுனால ஒரு வேலை கிடைச்சிது. ஸோ இதை வந்துட்டு நம்ம கதையை ரெடி பண்ணி கொடுத்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஃபுல் டைம் வந்து நல்ல குடும்பம் இருக்கிறதுனால என்னோட அப்பா பெற்றோர்களையும் நான் பார்த்துக்கணும், என்னோட குடும்பத்தையும் நான் பார்த்துக்கணுன்றப்போ ஃபுல் டைம் என்னால் பண்ண முடியல. ஸோ கதைகளை நம்ம ரெடி பண்ணோம்னா நமக்கு எந்த தடையும் இல்லை. கதைகளை கொடுத்தா நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து நான் கதைகளை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது என்னோட 2வது கதை. டிமானிட்டேஷன் நடந்த பிறகு தான் வந்து இந்த கதையை வந்து கன்சீவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு சிலர் எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு இவ்வளோ கோடி மக்களோட வாழ்வாதாரத்தை தினசரி வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு சொல்லி டீப்பாக பார்க்கும்போது லாபியிஸ்ட்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணேன். அப்போ தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய லாபியிஸ்ட் இருக்காரு, இன்னமும் இருக்காரு. ஸோ பேர் சொல்லுறதுல அவர் நினைச்சாருன்னா நாட்டோட கதை முதலே கேள்வி கேட்கலாம். ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க யாருமே வந்து அவரை பற்றி விமர்சிக்க மாட்டாங்க, எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லாபியிஸ்ட்டை வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுன்னா சரி இவர் வந்துட்டு சர்வாதிகாரி ஆகலாம், நாட்டோட சர்வாதிகாரியா ஆகணும்னு விரும்புனா என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும். ஸோ ஜனநாயகருக்கு நம்ம ஓட்டு போடுற வரைக்கும் நம்மளை வந்து அரசியல்வாதிகள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி லாபியிஸ்ட்டுமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாமே செஞ்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போனால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கதையை பிளாட் பேஸ் பண்ணி தான் இந்த கதையை நான் கட்டமைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஹீரோ கண்டிப்பாக ஒரு ஆன்டகனிஸ்ட் இருக்குன்னா ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் இருக்கணும், அவங்க எதிர்த்து நிற்கணும் அப்படின்றப்ப தான் அடுத்து ஹீரோ கொண்டு வரும்போது ஹீரோக்கும் வில்லனுக்கும் என்ன கனெக்ஷன், ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி இருக்கணும். ஆப்வியஸாக ஹீரோ வந்துட்டு ஸ்பெஷல் ஏஜென்சி இருக்கும்போது அவர் அப்போஸ் பண்ணுறாருன்னா அது எமோஷனலாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த போர்ஷனை உள்ள கொண்டு வரும். அப்போ அவங்க அம்மாவை பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பாதிக்கப்படுறாங்க, வில்லனால பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சக்தி திருமகன்லையும் அவங்க போர்ட்ரேட் பண்ணி அவங்க என்ன காரணமாக இருக்கிறாங்க. என் கதையில அந்த போர்ஷன் இருக்கு. நான் கொடுத்து அவங்க கிட்ட இந்த பேட்டிக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துருக்கேன். என்னோட கதையும் அவங்க சக்தி திருமகனோட கதைக்கு எந்தெந்த போர்ஷன்லாம் மேட்ச் ஆயிருக்குன்னு தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி போகுது கதை, எப்படி போகுது. அவங்க அப்பா கேரக்டர் வந்து இப்போ வில்லன் வந்து ஹீரோ வந்து அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறான். அதுக்கடுத்து வந்துட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் வந்து உண்மையை தெரிஞ்சு எதிர்க்க ஆரம்பிக்கும் போது பிட்காயின் யூஸ் பண்ணி எதிர்க்கிறான். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் யாருமே பேசல. நான் இதை சொல்லும் போது இந்த கதையெல்லாம் சொல்லும் போது எல்லாருமே வந்துட்டு பிட்காயின் பற்றி பெரிய அறிவு வந்து நம்ம மக்களுக்கு இல்லை, அதனால அது பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கணும்னா எனக்கு விமர்சனம் இருந்துச்சு. பட் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பிட்காயின் வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரா அந்த ஒரு எலிமெண்டா எடுத்துட்டு வந்துட்டு காட்டிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. அதோட காட்சி நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் அந்த டாப்ல. ஸோ
அதுக்கடுத்து அவர் சர்வாதிகாரி ஆகிறத வந்து தடுக்கிறாரு. அவர் சர்வாதிகாரினா சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து நிதியமைச்சர் முதற்கொண்டு அவருக்கு வந்து தொடர்பு இருக்கு. என்னோட கதையில வந்து பிரதம மந்திரிக்கே அவர் வந்து தொடர்பு வச்சிருப்பார். பிரதம மந்திரியே அவர் கண்ட்ரோல் வச்சிருப்பார். ஸோ இங்கே நிதி அமைச்சர் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ எம்பி எம்எல்ஏஸ் கண்ட்ரோல் வச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அந்த கதையை போக்குற போக்கு கடைசி ஹீரோ அந்த சர்வாதிகாரத்தை நிப்பாட்டுறாரு. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா செகண்ட் பார்ட்டி லீவ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என் கதையில செகண்ட் பார்ட்டி லீவ் போகுது. ஸோ இதுதான் என்னோட கூட்டாக இருக்குது. இந்த எனக்கு கதையை படத்தை பார்த்து தேட்டரில் வரும்போது அந்த படத்தை பார்க்க முடியல. இதனால வந்துட்டு வேற வேற என்னோட பாடல்கள் நான் ரொம்ப மூழ்கிட்டதுனால நான் அது சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நான் படத்தை பார்க்கல. நண்பர் ஒருவர் சொன்னாரு உன்னோட கதை மாதிரியே இருக்குன்னு சொன்னார். திரைத்துறை சார்ந்த நண்பர் ஒருவர். ஆனால் நான் பெருசா பொருட்படுத்தல. ஏற்கனவே இரண்டாம் உலகம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு கதை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் பார்த்தோன்னே அது நம்ம கதையில தெரிஞ்சிச்சு. நான் விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம என்னோட வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு ஓடிடியில் வரும்போது தான் நான் தெளிவாக உட்காந்து பார்க்குறேன். தெளிவாக உட்காந்து பார்க்கும்போது அந்த கதை நகர்வுகள் முக்கியமாக அந்த வில்லன் கேரக்டர் வந்து நான் மாதனை யோசிச்சு வச்சிருக்கேன். மாதன் சொல்லி பேர் போட்டு தான் எழுதிய வச்சிருக்கேன். ஸோ மாதன் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் ஈஸியாக வரும். அந்த ஒரு ஹை லெவல் ஒரு பெரிய ஆள் பேசினா இருக்கும் அந்த கேரக்டர் வருன்றதுனால மாதன்றதை வச்சு தான் நான் எழுதினேன். முக்கியமாக அந்த வில்லன் கேரக்டர் வந்துட்டு இந்த கதையிலையும் வந்து நான் பெருசாக பேசப்படுது. ஸோ இதை வந்து நான் எப்போ டீம் வாரிஸ் அனுப்புறேன்னு பார்த்தீங்கன்னா 2012 ஜூலையில் அனுப்புறேன் இந்த கதையை. சினாப்சிஸ் அடிச்சுட்டு கூட வந்து 2 பக்கம் கதை இதில் இந்த மாதிரி முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு டீம் வாரிஸ் அனுப்பிச்சு விடுறேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ரிப்ளே வருது. இதை வந்து நான் படம் பார்த்து ரிப்ளே வருது. அதன் தொடர்ச்சியாக வந்து அடுத்த கதை வந்து டீச்சர்ன்ற ஒரு கதை, செக்ஸ் எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஒரு கதை, அதை அனுப்பி விடுறேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிட்டு என்கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க. பேசி அது ஒரு 140 ஸ்கிரிப்ட் எழுதிடுவாங்க. 140 பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதிடுவாங்க. டைலாக் சீன் சொல்லி எழுதிடுவாங்க. அதை சம்பந்தமான எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் எக்ஸ்சேஞ்சும் நான் உங்ககிட்ட கொடுத்த டாக்குமெண்ட் இருக்கு, இமெயில் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நான் ஒருத்தர் மீட் பண்ணுறப்ப இந்த கதையையும் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும் விளக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இதை நல்லா பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க, இது நான் காப்பீட்ஸும் வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கதையும் இந்த கதையும் வந்துட்டு நேரடியாக ஆஃபீஸில் போயிட்டு விளக்கிட்டு பேப்பர் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம இமெயில் அனுப்பிச்சது போக பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நேரடியாக போயிட்டு அவங்க கிட்ட விளக்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 ஜூலையில் ஆரம்பிச்சது 2023 மார்ச் போல வந்துட்டு நமக்கு இல்லை இந்த கதைகளுக்கு மூவ் பண்ணதை இல்லை நாங்கள் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாங்க இந்த 2 கதையுமே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம படம் பார்த்த உடனே அது தொடர்பான நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன். அது வைரல் ஆகுது, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. திரைத்துறை சார்ந்தவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிறப்போ நமக்கு வந்து அறிக்கை வருது, இயக்குநருக்கு அடுத்த ஒரு அறிக்கை வருது. நான் இது 2014 யோசிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்துட்டு ஒரு இமெயில் மட்டும் தான் இருக்கு. ஒரு இமெயிலில் வந்துட்டு அவர் வந்து யாருக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதில் வந்து வெறும் அந்த கிட்டோட கேரக்டர் மட்டும் டிஃபைன் பண்ணி கிட்டு வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வெளியில் போகிறார். லாபிஸ்ட் வந்து லாபிஸ்ட் உங்களை அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்ற அதோட சின்ன கொஸ்டின் அதை வந்து ஆதாரமாக வெளியிட்டு இருக்காரு. என்னோட கேள்வி என்னன்னா, நான் வந்து ஒரு ரொம்ப தாராளமான ஆளு. நான் படம் கதை ரெடி பண்ணியிருக்கிறேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், எங்கள் டாக்குமெண்ட் இருக்கு, நான் ப்ரூஃப் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட இல்லையா, இருந்ததுன்னா நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவரோட நண்பர் ஒருத்தர் வந்துட்டு டீம் வாரிஸ் கதை குழுவில் வேலையை பார்த்த ஒருவர் கார்த்திக் சுலத்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிவியூவராக இருக்கார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கதையை வந்து 2021 வந்து இயக்குனர் சொல்லி நான் கேட்டேன், எனக்கு தெரியும், அதனால இது பேஸ்லெஸ் அலிகேஷன் சொல்லி சொல்றாரு. கீழே வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, 2021 அப்படி நான் அப்பயே அந்த கதை கேட்டுருந்தேன், 2வது பாகத்தை வந்து நீங்க சரி பண்ணியிருக்கலாமே, 2வது பாகம் வந்து முதல் பாகத்தோட ஒத்து போகலையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்றேன்னா, நான் கேட்ட கதையதுக்கு அப்புறம் இது நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு சொல்லிட்டு அவர் ட்விட்ல வந்து போட்டுங்க. அதுக்கு காப்பி இருக்கு, நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது குறித்து நம்ம கேள்வி கேட்கிறப்போ, அப்போ 2021 உங்ககிட்ட சொன்ன கதையில மாறுதல் ஏற்பட்டதுன்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் 2021 முன்னாடி எனக்கு கதை தெரியும்னு சொல்லி சொன்னா அது என்ன, எந்த விதமான ஆதாரம்? ஸோ நான் என் கதையை கொடுத்த பாருங்க, உங்க கதையும் என் கதையும் மெர்ஜ் பண்ணி நான் ஆக்சுவலாக நம்ம ஒரு பேன் இண்டியா லெவலில் மெர்ஜ் வச்சிருந்த கதை, அதை வந்துட்டு நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸையும் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு கிளைம் செகண்ட் ஆஃப் இது எடுத்துட்டு நீங்க படம் பார்த்தீங்கன்னா சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஏரியாவில் போயிட்டு இருக்க ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஷிஃப்ட் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும், சர்வாதிகாரம் இதாதுன்னு சொல்லி போயிடும். ஸோ இதுதான் என்னோட கேள்வி. அப்போ இந்த படத்துக்கு வந்து தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க.
யாருக்கு ப்ரீமாரியஸ்க்கு வந்து சக்தி திருமகன் வந்து தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க படம் ஓப்பனிங் டே. ஸோ அப்போ எல்லா படத்துக்கும் வந்து தேங்க்ஸ் கார்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா உங்கள் முதல் படம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக. அப்புறம் அவரோட பேட்டியை பார்த்தோன்னா நமக்கு தெரிய வருது அவர் ஆல்ரெடி ப்ரீமாரியஸ் தான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு கமிட் ஆயிருக்கு. 3 வருஷம் 2 வருஷம் அவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருந்த பிறகு அவங்களால வந்து பெரிய பட்ஜெட் என்ன காரணம் தெரியல. அவங்க வந்து சரி வெளியில பாருங்கன்னு சொன்னதுனால இதை வந்து அவரே டேரக்டரே வந்து ஒரு பேட்டியில் சொன்னது. ஸோ ப்ரீமாரியஸ் ஓகேன்னு சொல்லிட்ட பிறகு அதை எடுத்து பிரியாணி வச்சு இந்த படம் பார்ப்பாங்க. ஸோ இதில் என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் எங்ககிட்ட இருந்து கதை வாங்குறீங்க, என்கிட்ட இருந்து மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து கதை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோ 1000 கதைகள் உங்கள்கிட்ட வந்ததுன்னு தெரியல. அவங்களே வந்து உங்கள் டேரக்டர்ஸ்குள்ளேயே டிஸ்கஷனுக்கு உட்கார வைக்கிறீங்க. கரெக்டில் அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்ககிட்ட இருந்து மற்றவங்ககிட்ட இருந்து கதை வாங்குறாங்கன்னா அவங்க வந்து உங்களோட நிறுவனத்துக்கோ வெளி நிறுவனத்துக்கோ படம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த கலந்துரையாடல இருக்கக்கூடாது. அவங்க எங்ககிட்ட இருந்து நாங்கள் அனுப்பிச்ச கதையை படித்தவங்க வந்து கதை விவாதத்தில் உட்கார்ந்தா ஆப்வியஸாக அது வந்து அவங்ககிட்ட போகும். அதை எடுக்க வேண்டிய அந்த கதை இந்த மாதிரி சீன் பண்ணி இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி ஆப்வியஸாக நம்மளோட கதையை அவங்களோட கதையை சேர்ந்து ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு. இந்த இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க உங்கள் சிஸ்டமில்? ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா திரைத்துறையில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நம்ம கதையை போய் சொல்லுவோம், அதை உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த பிளாட்டு தான் நம்ம ஈர்க்கிறது. எப்படி இது வித்தியாசப்படுது, மற்ற கதைகளை விட இது எப்படி வித்தியாசப்படுதுன்றது தான் நம்ம ஒருத்தர்கிட்ட தாய்மொழிகிட்ட கதை சொல்லும்போது அவங்க ஈர்க்குது. அதுக்கான கதையை டெவலப் பண்ணுவாங்க. நமக்கு என்ன சோர்ஸ் தருவாங்க, நமக்கு கதை சொல்லுவோம், கதை சொல்லுவோம், கேரக்டர் சொல்லுவோம்.